உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் இவ்வாரத்தின் ராசி பலன்களை பார்ப்போம். முதலில் இவ்வாரத்தின் கிரகநிலைகள். மிதுனத்தில் குரு, சிம்மத்தில் சுக்கிரன் கேது, கன்னியில் சூரியன் புதன், துலாத்தில் செவ்வாய், கும்பத்தில் சனி வக்ரம் மற்றும் ராகு. முதலில் மேசம். 2-7 கூடிய சுக்கிரன் 5ஆம் இடத்திலிருந்து லாபஸ்தானத்தை பார்வையிடுவது அற்புதமான அமைப்பு. பொருளாதார முன்னேற்றம், ஆடை ஆபரணங்களை வாங்குதல், வாகனங்களை வாங்குதல், மாற்றுதல், புதுப்பித்தல் முதலிய உற்சாகமான செயல்களை செய்யும் வாரம் இது. ஞானக்காரகன் கேது 5இல் இருப்பதால் ஆன்மீக பயணத்திற்கு வாய்ப்பு உண்டு. 3இல் உள்ள குரு உங்கள் சப்தமஸ்தானத்தை பார்வையிடுவதாலும், ராசியாதிபதி செவ்வாய் குரு பார்வையை பெற்று ராசியை பார்ப்பதாலும் மனதில் தைரியமும் உற்சாகமும் இருப்பதோடு தம்பதிகளுக்கு ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பும் கிடைக்கும். 11இல் உள்ள சனி ராகு தொழில் வளர்ச்சியை தருவார்கள். 6இல் சூரியன் இருப்பது வெற்றியை தரும். அரசாங்க காரியங்களில் அனுகூலத்தை தரும். சுபகாரியங்கள் பூர்த்தியாகும். பூமி லாபம் கிடைக்கும். கட்டிய வீடு பழுதுபார்ப்பீர்கள். கொடுக்கல் வாங்கல்கள் சுகமாக இருக்கும். நண்பர்களிடம் பேசும்போது எச்சரிக்கை தேவை. பிள்ளைகள் விஷயத்தில் கவனம் தேவை. சகோதர உறவுகள் சற்று பாதிக்கலாம். அனாவசியமான செலவுகள் ஆகும். பயணங்களின் போது கவனம் தேவை. 3இல் குரு இருப்பதால் முயற்சிகளில் தாமதங்கள் வரலாம். சந்திராஷ்டமம் 26/9/2025 பிற்பகல் 3:10 மணி முதல் 29/9/2025 காலை 3:40 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. பரிகாரம்: முருகப்பெருமானுக்கு விளக்கேற்றி வைத்து வழிபடுங்கள். அடுத்தது ரிஷபம். சுகஸ்தானத்தில் சுக்கிரன், 2இல் குரு, 10இல் சனி ராகு என பரவசமான அமைப்பு. 6இல் செவ்வாய் சுறுசுறுப்பை தந்து வெற்றியை தேடித்தரும். 2இல் குரு இருப்பதால் கொடுக்கல் வாங்கல்கள் சுமூகமாக இருக்கும். வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் அமைப்புகளில் புதிய சிந்தனை பிறக்கும். முக்கியமான முடிவுகளை மேற்கொள்வீர்கள். பங்குச்சந்தை முதலீடுகள் ஓரளவு லாபகரமாக இருக்கும். வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்கும். பொறுப்புகள் கூடும். தொழில் போட்டிகள் குறையும். சகோதர உறவுகள் சுமூகமாகும். தகவல் தொழில்நுட்ப துறையினருக்கு நல்ல வாய்ப்புகளும் முன்னேற்றமும் கிடைக்கும். ஆலய வழிபாட்டுக்கு வாய்ப்பு உண்டு. துணிவான முடிவுகளை எடுப்பீர்கள். மறைமுக எதிர்ப்புகள் மனச்சங்கடத்தை தரும். வாகனங்களை எடுப்பதற்கு முன் நன்கு பரிசோதிக்க வேண்டும். 4ஆம் இடத்தில் கேது, சுக்கிரன், சனி, ராகு பார்வையோடு இருப்பதால் எச்சரிக்கை தேவை. தாயாரின் உடல் நலனிலும் கவனம் செலுத்த வேண்டும். வம்பு வழக்குகள் வரும். கவனமாக கையாளாவிட்டால் சிக்கல்தான். பரிகாரம்: சந்திர மௌலீஸ்வரரை வணங்குங்கள். சகலமும் நன்மையாகும். அடுத்தது மிதுனம். ராசியில் குரு இருந்தாலும் 3ஆம் இடத்தில் சுக்கிரனும், ராசியாதிபதி புதன் சுகஸ்தானமாகி 4ஆம் கேந்திரத்தில் உச்சம் பெற்றிருப்பதும் சிறப்பான அமைப்பு. எத்தனை தாமதமானாலும் ஒன்றை அடைய வேண்டும் என்று நினைத்த நீங்கள் அதை அடைந்து விடுவீர்கள் என்பதை காட்டும் அமைப்பு. உங்கள் முயற்சியை கைவிட மாட்டீர்கள். பயணங்களால் ஆதாயம் உண்டு. சிலருக்கு நல்ல விதமாக இடமாற்றங்கள் ஏற்படும். வேலை இல்லாதவர்களுக்கு புதிய உத்தியோகம் கிடைக்கும். அது உருப்படியாக இருக்கும். சுறுசுறுப்பு உங்களை வெற்றி பெற வைக்கும். 3ஆம் இடத்தில் கேது இருப்பதால் ஆன்மீக எண்ணங்கள் அதிகரிக்கும். கோயில்களுக்கும் வழிபாட்டு தலங்களுக்கும் செல்லும் வாய்ப்பு கிடைக்கும். லாபாதிபதி செவ்வாய் 5இல் இருப்பது நிலம், வீடு விஷயங்களில் லாபத்தை தரும். 4இல் சூரியன் அமர்ந்திருக்கிறார். தேவையில்லாத வம்பு வழக்குகள் வரும். முன்கோபம் மூக்கில் ஒட்டிக்கொண்டு எதையாவது பேச வைத்து உங்களை வில்லங்கத்தில் மாட்டி வைத்துவிடும். ஜாக்கிரதையாக இருங்கள். ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்ள வேண்டும். நல்லது செய்ய போய் கெட்ட பெயர் வாங்கும் அமைப்பு உண்டு. கவனம் தேவை. பரிகாரம்: லட்சுமி நரசிம்மரை தரிசனம் செய்யுங்கள். உங்களுக்கு நன்மை கிடைக்கும். அடுத்தது கடகம். 12இல் குரு இருந்தாலும் 2இல் சுக்கிரன் இருக்கிறாரே, உங்கள் பொருளாதார நெருக்கடியை அவர் தீர்த்து வைப்பார். லாபாதிபதி அல்லவா. அதே சமயம் 3இல் சூரியன் அற்புத அமைப்பில் அமர்ந்திருக்கிறார். கன்னி ராசியில் அமர்ந்தவர் புதனோடு இணைந்து உங்கள் பாக்கியஸ்தானத்தை பார்வையிடுவது அற்புதமான அமைப்பு. வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஊரை விட்டு அதிக தூரம் தள்ளி உத்தியோகம் செய்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டு. தகவல் தொழில்நுட்பம், பத்திரிகை துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டு. செவ்வாய் உங்கள் தொழில் ஸ்தானத்தை பார்ப்பதால் ரியல் எஸ்டேட் வியாபாரங்கள் நல்ல திருப்பத்தை தரும். நம்பிக்கையோடு எவ்வளவுதான் விரைவாக ஓடினாலும் தாமதங்களும் உங்களை சங்கடப்படுத்தும். விரயங்கள் துன்பப்படுத்தும். காரணம், விரயஸ்தானத்தில் குரு இருக்கிறார். 2இல் கேதுவும் 8இல் ராகுவும் அமர்ந்து தாம்பத்தியத்தில் பிரச்சனைகளை ஏற்படுத்தவும் வாய்ப்பு உண்டு. வீண் குழப்பங்களால் சங்கடங்கள் வரும். தந்தை மகன் உறவுகளில் கவனம் தேவை. பரிகாரம்: சிவபெருமானை வணங்குங்கள்.
அடுத்தது சிம்மம். ராசியில் கேது இருந்தாலும் சுக்கிரன் இருப்பதால் பாதிப்பு குறைவாக இருக்கும். அதோடு லாபஸ்தானத்தில் குரு இருந்து உங்கள் வீரியஸ்தானத்தை பார்வையிடுகிறார். அவர் பார்வையை பெற்ற செவ்வாய் 3லிருந்து உங்களுடைய துணிச்சலான எண்ணங்களை வெளிப்படுத்தும் வாய்ப்புகளை தருவார். தொழில் வியாபாரம் நல்ல முறையில் இயங்கும். அதில் உள்ள பிரச்சனை குறைய ஆரம்பிக்கும். சுபகாரிய தடைகள் விலகி வீட்டில் நல்ல காரியங்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் கிடைக்கும். புதிய சொத்துகள் வாகனங்கள் வாங்க முயற்சி வெற்றியடையும். வீடுகளை மாற்றவும் புதிய வீடு வாங்கவும் வாய்ப்புகள் கிடைக்கும். ராசிக்குள் கேதுவும் 7ஆம் இடத்தில் ராகுவும் இருப்பது குடும்பத்தில் குழப்பத்தை தரும். பேச்சில் கவனமாக இல்லாவிட்டால் பிரச்சனைகள் வெடிக்கும். யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போட வேண்டாம். நண்பர்களிடம் மற்றும் புதிதாக அறிமுகமாகியவர்களிடம் சற்று விலகியே இருங்கள். அவசர காரியங்களில் இறங்கி அவஸ்தைப்படாதீர்கள். மேலதிகாரிகளிடம் கெட்ட பெயர் வாங்காதீர்கள். பரிகாரம்: அஷ்டமி என்று துர்க்கையை வணங்குங்கள். அனைத்தும் நலமாகும். அடுத்தது கன்னி. 10ல் குரு அமர்ந்து உங்கள் தனஸ்தானத்தை பார்ப்பதும் தன குடும்பாதிபதி சுக்கிரன் 12ல் இருப்பதும் நல்ல அமைப்புதான். பொருளாதார தடங்கல்கள் வராது. ஏதோ ஒரு விதத்தில் பணம் வந்து உங்களை சோர்வடையாமல் செய்யும். 6ல் ராகு இருப்பதால் எண்ணங்கள் விசாலமாகவும் திட்டங்கள் புதுமையாகவும் இருக்கும். அதை செயல்படுத்தக்கூடிய வாய்ப்பு உண்டு. குடும்பத்தில் மகிழ்ச்சி சந்தோஷம் நீடிக்கும். மருத்துவ செலவுகள் குறையும். சுற்றுலா செல்லுதல், ஆடம்பரமான இடங்களில் தங்குதல் என மகிழ்ச்சியாக செலவு செய்யும் அமைப்பு உண்டு. ஆன்மீக பயணத்திற்கான வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் முயற்சிகள் இப்போது வேண்டாம். ராசிக்குள் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொள்ளுங்கள். அவர் விரையாதிபதி. நீங்களாகவே எந்த விஷயத்திலும் மூக்கு நுழைத்து கருத்துக்களை சொல்ல வேண்டாம். முன் கோபமும் அவசர முடிவும் தவறான சொற்களும் சங்கடங்களை தரும். 21/9/2025 முதல் 23/9/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: பெருமாள் கோயிலுக்கு சென்று துளசி மாலை சாற்றி வழிபடுங்கள். அடுத்தது துலாம். ராசியாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பது அற்புதமான அமைப்பு. அவர் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை பார்ப்பதால் அங்குள்ள ராகுவின் தோஷத்தை குறைப்பார். அதே நேரம் குருவும் அதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை 9ஆம் பார்வையில் பார்ப்பதால் தோஷம் குறைவதோடு ஆன்மீக ஈடுபாடும் திருத்தல தரிசனமும் குலதெய்வ ஈடுபாடும் பிள்ளைகள் விஷயத்தில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமான திருப்பங்களும் ஏற்படும். 11ல் சுக்கிரன் அமர்ந்திருப்பதால் பொருளாதார ஏற்றங்கள் உண்டு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. பழைய நகைகளை போட்டுவிட்டு புதிய நகைகளை வாங்கும் ஆர்வமும் அதிகரிக்கும். சேமிப்பு அதிகரிக்கும். வெளியூர் பயணங்களால் ஆதாயம் உண்டு. ராசியில் செவ்வாய் இருப்பதையும் 7ஆம் இடத்தை பார்ப்பதையும் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவசர முடிவுகளை எடுக்க வேண்டாம். வாகனங்களை இயக்கும்போது கவனம் தேவை. தவிர்க்க முடியாத மருத்துவ செலவு வரலாம். உடல் நலத்தில் கவனம் செலுத்துங்கள். 12ல் சூரியன் இருப்பதால் அலைச்சலை குறைத்துக் கொள்ளுங்கள். 23/9/2025 முதல் 26/9/2025 வரை ராசிக்குள் சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: மகாலட்சுமியை வணங்குங்கள். மங்களங்கள் உண்டாகும். அடுத்தது விருச்சிகம். ராசிக்குரிய செவ்வாய் விரயத்துக்கு போய்விட்டாரே என்று அச்சப்பட வேண்டாம். 6க்குரிய செவ்வாய் 12ல் இருப்பது நற்பலன்களை தரும். அதிக உழைப்பை வாங்கி ஆதாயத்தை தரும். பகையை இல்லாமல் செய்யும். தொழில் ஸ்தானத்தில் சுக்கிரன் அமைந்து சுகஸ்தானத்தை பார்வையிடுவதால் வீடு, வாகனம் முதலிய விஷயங்களில் லாபம் கிடைக்கும். தொழில் வியாபாரங்கள் சிறப்படையும். உத்தியோகஸ்தர்கள் இடமாற்றம் பெறுவார்கள். பிள்ளைகளுடன் கருத்து வேறுபாடுகள் வேண்டாம். விட்டு கொடுத்து செல்லவும். வீண் விவாதங்களில் நேரத்தை செலவழிக்க வேண்டாம். தாயார் உடல்நிலையில் கவனம் தேவை. மருத்துவ செலவுகள் சற்று அதிகரிக்கும். 8ல் குரு இருப்பதால் செலவுகளில் கவனம் தேவை. 1000 ரூபாய் செலவுக்கு திட்டம் போட்டால் 2000 ரூபாய் செலவாகிவிடும். மன அழுத்தம் அதிகரிக்கும். 26/9/2025 முதல் 28/9/2025 வரை ராசிக்கு சந்திரன் நுழைகிறார். பரிகாரம்: விநாயகப் பெருமானை வணங்குங்கள். அடுத்தது தனுசு. ராசிநாதன் ராசியை பார்ப்பது அற்புதமான அமைப்பு. அவர் 7ல் கேந்திராதிபதி தோஷத்தை பெற்றிருந்தாலும் ராசியை கைவிட மாட்டார். ராகு 3ல் அமர்ந்து தொழில் உத்தியோகத்தில் புதிய வாய்ப்புகளை தருவார். சொந்த தொழில் செய்பவர்களுக்கு புதிய எண்ணங்களையும் செயல் ஆற்றலையும் தருவார். சில அதிர்ஷ்டமான வாய்ப்புகளையும் முக்கியஸ்தர்களின் அறிமுகத்தையும் பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் மூத்த சகோதரர்கள் உதவுவார்கள். பெரியவர்களின் வழிகாட்டுதல்கள் உண்டு. தொழில் ஸ்தானத்தில் சூரியனும் புதனும் இணைந்து எண்ணங்களை வலிமையாக்குவார்கள். ஆற்றலுடன் செயல்பட வைப்பார்கள். திருமணமாகி குழந்தை செல்வத்திற்காக காத்திருப்பவர்களுக்கு நல்ல நேரம். தந்தை மகன் கருத்து வேறுபாடுகள் வரலாம். பேச்சில் கவனம் தேவை. வீடு, மனை, சொத்து பத்திர பதிவு முதலிய விஷயங்களில் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும். கருத்து மோதல்களை யாருடனும் உருவாக்க வேண்டாம். பரிகாரம்: சனிக்கிழமை விரதமிருந்து ஸ்ரீ ராமரை வழிபடுங்கள். அடுத்தது மகரம். 6ல் குரு மறைந்தாலும் அவர் பார்வை சிறப்பான பார்வையாக இருக்கிறது. உங்கள் பொருளாதாரத்தையும் குடும்ப நலத்தையும் உயர்த்தும். 2ஆம் ஸ்தானம் சிறப்பு பெறுகிறது.
செவ்வாய் 5ஆம் இடத்தை பார்ப்பதால் வீடு கட்டும் யோகம் உண்டு. மனதில் தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்கும். தொழில் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டு. அஷ்டம சுக்கிரன் அதிர்ஷ்டத்தை தருவார். உறவு சிக்கல்களை நீக்கி மகிழ்ச்சியை உண்டாக்குவார். பாகிஸ்தானத்தில் புதன் உச்சநிலையில் இருப்பது நல்ல அமைப்பு. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு கிடைக்கும் அமைப்பு உண்டு. ராகு 2ஆம் இடத்தில் இருப்பதால் இப்போதைக்கு பெரிய திட்டங்கள் எதையும் போட வேண்டாம். எல்லோரிடமும் விட்டு கொடுத்து செல்லுங்கள். 6இல் குரு பகவான் என்பதால் அனாவசியமான செலவுகள் இருக்கும். யார் விஷயத்திலும் தலையிட வேண்டாம். பெண்கள் விஷயத்தில் கவனம் தேவை. பரிகாரம்: அஷ்டமி அன்று பைரவரை வணங்குங்கள், பகை நீங்கும். அடுத்தது கும்பம். தைரிய செவ்வாய் பாகிஸ்தானத்துக்கு வருவது நல்ல அமைப்பு. அவர் உங்கள் தைரியஸ்தானத்தையும் சுகஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். பஞ்சமத்தில் பலமாக அமைந்த குருவின் பார்வையும் ராசியில் படுகிறது. சுக்கிரனின் பார்வையும் ராசியில் படுகிறது. 2 சுபர்களின் பார்வையால் ராசி பலம் பெறும். தீமைகள் குறையும். சுபகாரியங்கள் தடையின்றி நடைபெறும் வாய்ப்பு கிடைக்கும். தொழில் வியாபாரம் நல்லபடியாக நடக்கும். அஷ்டமத்தில் புதன் மறைமுகமான நன்மைகளையும் எதிர்பாராத பண வரவுகளையும் ஏற்படுத்துவார். வீடு மனை வாங்கும் யோகமும் உண்டு. ராசிக்குள் ராகுவும் சனியும் இணைந்திருப்பது சுபபலன்களை தராது. முன்கோபத்தை விட வேண்டும். அஷ்டமத்தில் சூரியன் இருப்பதை கவனத்தில் கொண்டு செயல்பட வேண்டும். அரசாங்க விரோதம் வேண்டாம். அரசாங்க காரியங்களில் சுணக்கம் ஏற்படும். நட்பு வட்டாரங்களில் கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு மன அமைதி குறையலாம். மனக்குழப்பத்திற்கு இடம் தர வேண்டாம். சந்திராஷ்டமம் 21/9/2025 பிற்பகல் 3:45 மணி முதல் 24/9/2025 காலை 2:42 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம நேரத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: ராகு ராசியில் இருப்பதால் வெள்ளிக்கிழமை அவசியம் பக்கத்தில் உள்ள சிவன் கோயிலுக்கு சென்று அம்பாளை வழிபட வேண்டும். அடுத்தது மீனம். சப்தம கேந்திரத்தில் புதன் உச்சம் பெற்று ராசியை பார்வையிடுவதும் ராசிநாதன் குருவின் பார்வையால் தொழில் ராசியான தனுசு ராசி சிறப்பு பெறுவதும் நல்ல அமைப்பு. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும். செவ்வாய் உங்கள் தன குடும்ப ராசியை பார்ப்பதால் வீடு பாக்கியம் உண்டு. வெளிநாட்டு வேலை தேடுபவர்களுக்கு தசாபுக்திகள் சாதகமாக இருந்தால் பலன் கிடைக்கும். அஷ்டமத்தில் செவ்வாய், 7இல் புதன், 12இல் ராகு என அமைந்த கிரகங்களும் 7 சனியும் சிரமத்தை தரும் அமைப்பில் இருந்தாலும் படிப்படியாக சிரமங்கள் குறையும். வாக்குஸ்தானத்தில் செவ்வாயின் பார்வை விழுவதால் பேச்சில் கவனம் தேவை. சுக்கிரன் 6இல் செல்வதால் ஒப்பந்தங்கள் சில கை நழுவி போகலாம். கவனத்தோடு இருக்க வேண்டும். கலைஞர்களுக்கு வாய்ப்பு தவறலாம். சிறு விபத்துகள் நடைபெறலாம். சந்திராஷ்டமம் 24/9/2025 காலை 2:43 மணி முதல் 26/9/2025 பிற்பகல் 3:09 மணி வரை சந்திராஷ்டமம் உண்டு. சந்திராஷ்டம நேரத்தில் பேச்சில் கவனமாக இருக்க வேண்டும். வாத பிரதிவாதங்களில் ஈடுபட வேண்டாம். பரிகாரம்: வியாழக்கிழமை தோறும் தட்சிணாமூர்த்தியை வணங்குங்கள். விரைவில் நன்மைகள் கிடைக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.